ஜெபிக்கலாம். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் பரிசுத்தரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதூரமாக இருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றும் ஆவியானவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், எங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகள். இந்த ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய வார்த்தைகளை கேட்க கூடி வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்கா உட்கார? காற்று இல்லை. சரி, கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். கொஞ்ச நேரம் கஷ்டப்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு உதவி செய்வார் கண்டிப்பாக. இதனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து 118வது சங்கீதம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதம். போதும் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு. குருத்தோலை ஞாயிறு என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்பார்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் ஒரு பவனி செல்கிறார். எருசலேமிலே ஒரு பவனி செல்கிறார். அந்த செல்கின்ற அந்த காரியத்தை தான் இந்த நிகழ்ச்சியாக நாம் அனுசரிக்கிறோம். மாத்திரமல்ல, இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது தீர்க்கதரிசிகளினாலே முன்குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது இது. அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இதை குறித்து சகரியா கூட எழுதியிருக்கிறார். வாசிங்கள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம். சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே சிலர் வேதத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் உண்மையில்லை, அவைகளெல்லாம் பொய் என்று ஒரு சிலர் அப்படியாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது, அது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் சொல்லி கொண்டு வருகிறார். ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக காரியங்கள் இந்த நாட்களிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமும் ஜனத்துக்கு ஜனம் விரோதமும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது கண்கூடாக சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே கூட ஒரு மாபெரும் பூகம்பம் 7.7. பாருங்க, பைபிள் ஒரு நாளும், வேதம் ஒரு நாளும் பொய்யாகாது பிரியமானவர்களே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு சகரியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இப்படி வேதம் நிறைவேறுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எனவே நம் ஆண்டவரிடத்திலே இன்னும் கிட்டி சேர்கிறது நமக்கு நல்லது.
இதனாலும் கூட நாம் இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். இந்த சுவிசேஷங்களிலே குருத்தோலை ஞாயிறை பற்றி 4 சுவிசேஷங்கள் நமக்கு நன்றாக அறிவிக்கிறது. நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-11, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-40, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12-19 முடிய. எனவே 4 சுவிசேஷங்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏன் இவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் என்றால், மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இந்த பூமியிலே இருக்கிறார், வாழ்ந்தார், அவர் இந்த பூமியிலே வந்து மரித்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 4 சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 4 சுவிசேஷங்களிலே எழுதின காரியத்தை குறித்து நாம் சற்று தியானிப்போம் என்றால், அதிலே 4 காரியங்களை நாம் இப்பொழுது திட்டமாக தியானிக்க போகிறோம். ஒன்று, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1-11 வாசிங்க, அதில் சில காரியங்களை தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:1-11 வரை. போதும். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என்னவென்றால், முதலாவது கழுதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது குருத்தோலை குறித்து சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஆடைகள் விரித்ததை குறித்து சொல்லப்படுகிறது. நான்காவது அவர் பவனி செல்வதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நாம் தியானிக்க இருக்கிற காரியம் கழுதை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை காண்பீர்கள். எப்படிப்பட்ட கழுதை? கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. அநேக ஊழியர்கள் இந்த நாளிலே இந்த பிரசங்கம் தான் செஞ்சுன்னு இருப்பாங்க. என்ன பிரசங்கம்? கழுதை. யாரை பற்றி பிரசங்கம் ஓட இன்னைக்கு? கழுதைங்களை பற்றி தான் ஓடும். பாருங்க, கழுதைகளுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பிட்டு சொல்வார்கள் சிலர், வேத வாசிப்பாளர்கள். என்ன? இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. அதே போல நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கட்டப்பட்டிருக்கிறோம். நாமும் கட்டப்பட்டிருக்கிறோம். என்ன காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறோம்? அநேக மக்கள் அநேக காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிலர் சிற்றின்பம் என்கின்ற காரியங்களிலே கட்டப்பட்டிருப்பார்கள். சிலர் பொருளாசை என்கின்ற காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மாம்ச இச்சைகளிலே கட்டப்பட்டிருப்பார்கள். சிலர் பொறாமையிலே கட்டப்பட்டிருப்பார்கள். சிலர் பெருமையிலே கட்டப்பட்டிருப்பார்கள். சிலர் வைராக்கியத்திலே கட்டப்பட்டிருப்பார்கள். சிலர் கோபத்திலே கட்டப்பட்டிருப்பார்கள். இப்படி அநேக காரியங்களிலே மனிதன் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது.
ஆனால் தேவன் அதை முன் அறிந்திருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை தேவன் அறிந்திருக்கிறார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எந்த காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறோம், எந்த காரியத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்காகத்தான் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அங்கு அனுப்புகிறார். கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை நீங்கள் என்ன செய்யணும்? கட்டவிழ்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறார். நீ எங்கே போனாலும் நம்முடைய கட்டுகளை யாரும் என்ன செய்ய முடியாது? கட்டவிழ்க்க முடியாது. நம்முடைய பாவ கட்டுகளை யாரும் அவிழ்க்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் வரும்பொழுதுதான் நாம் எதிலே கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியங்களிலிருந்து நமக்கு கட்டவிழ்க்கப்படும். அந்த காரியத்திலிருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வர வேண்டும். நம்மை தேடி வருகிற, நம் கட்டுகளை அவிழ்க்க வருகிற ஊழியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் எதுக்கு வராங்க நம்ம இடத்துல தேடி? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன காரியம் இருக்கு, எதில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், அந்த கட்டுகளில் இருந்து நாம் விடுதலையாகி என்ன செய்யணும்? நாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது பொறாமை என்னும் கட்டா இருக்கலாம், கோபம் என்கின்ற கட்டா இருக்கலாம், பாவம் என்கின்ற கட்டா இருக்கலாம். அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாகத்தான் தேவ மனிதர்கள் நம்மை தேடி என்ன செய்கிறாங்க? வராங்க. அப்போ கட்டவிழ்க்க வரும்போது நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமாம், என் கட்டா விழுங்க, நான் மெய்யா கட்டப்பட்டிருக்கிறேன். என்ன செய்யணும்? நான் ஊழியர் இடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். ஆமாங்க ஐயா, நான் இந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த காரியம் என்னை விட்டு விலக மாட்டேங்குது, குடும்பத்தில் இந்த மாதிரி நான் கட்டப்பட்டிருக்கிறோம், இந்த பிரச்சனையினால் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஊழியரிடத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது அவர்கள் நம் கட்டுகளை அழிப்பதற்கு அவர்களுக்கு இலகுவாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, நாம் எந்த காரியத்திலே கட்டப்பட்டிருக்கோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், 4வது வசனம் வாசிங்க. 11:4. அவர்கள் போய் போதும், வெளியே இருவழி சந்தி. எல்லாம் தூங்குறீங்க, தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அடி தூக்குங்க. அவ்வளோ பத்தியா, கரண்ட் இல்லாததால என்னாச்சு? தூக்கம். கரண்ட் இல்லைன்னா அப்படிதான் தூக்கம் வரும். சரி சரி, இயேசு என்னும் நாமத்தில் ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாம் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. தூக்கம் வருது எல்லாருக்கும், எழுந்து நில்லுங்க. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் நாமக்குண்டு, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பிசாசு வந்தோடும். ஓடுமோ நாமக்குண்டு. இப்போ முழிச்சுன்னு இருக்கிறோன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உட்காருங்க. சரி, ஓகே. ரெண்டாவது ஒரு காரியம், வீதியிலே நிற்கும் நிலைமை. இருவழி சந்திகளிலே அந்த கழுதை காணப்பட்டது. நாம கூட என்ன செய்யறோன்னா 2 வழியை தேர்ந்தெடுக்கிறோம். 2 வழி நமக்கு முன்னாடி வச்சிருக்கார் ஆண்டவர். என்ன வழி? ஜீவனுள்ள ஒரு வழி, மரண பாதைக்கு செல்கின்ற ஒரு வழி. 2 வழிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இருவழி சந்தையிலே அந்த கழுதை நின்று கொண்டிருந்தது. அப்ப நாம கூட என்ன செய்றோம்? ஒரு சில வேலைகளில் 2 டபுள் மைண்டடா இருக்கிறோம். இப்படி போலாமா, அப்படி போலாமா, அந்த வழியில் போலாமா, இந்த வழியில் போலாமா. அநேக வாலிப பிள்ளைகள் சரி, வயதானவர்கள் சரி, எல்லாருக்குமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 2 வழிகள் வச்சிருப்பாங்க.
ஆனால் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிகளே, நாம் ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரு வழிகளிலே நாம் என்ன செய்யக்கூடாது? நடக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஒரே வழி இயேசு. அந்த வழியிலே தான் நாம் செல்கிறவர்களாக தெரிந்தெடுக்க வேண்டும். பிரியமான யாக்கோபு 1:8 வாசிங்க. யாக்கோபு 1:8. இரு மனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் பாத்தீங்களா நிலையற்றவனாக இருக்கிறான். நாம் நிலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி 2 வழி இருக்கு. எப்பவுமே நாம் என்ன செய்யணும்? ஒன்று ஜீவ வழியை தேர்ந்தெடுக்கணும், இல்லை மரண வழியை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் என்ன தேர்ந்தெடுக்கணும்? ஜீவ வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல 2 எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்கள், 2 காரியங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் பார்த்தோம்னா 2 தான் நமக்கு தென்படும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் எதை செய்யணும்? எது தேவனுடைய பாதையோ அந்த பாதை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரியமானங்களே, இரு வழி சந்தி நமக்கு முன்பாக எப்பொழுதுமே காணப்பட்டு கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. இந்த கழுதினுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. 2 வழியில நிக்குது. எந்த வழியில போய் அதை அழுக்கிறது? எந்த வழியில போனோம்? இப்போ நாம தான் சூஸ் பண்ணோம், நாம் எந்த வழியில போகணும்னு. அந்த கழுதை நிலைமை கூட அதுதான், 2 வழி. ஆனால் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க? அந்த கழுதையை கொண்டு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, 3வது பார்த்தீங்கன்னா 4வது வசனம் வாசிங்க மறுபடியும். அவர்கள் போய் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த கழுது எங்க கட்டப்பட்டிருந்தது? எங்க கட்டப்பட்டிருந்தது? வாசல் அருகே. பாருங்க பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு வரோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வாசலுக்கு உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல? முயற்சி செய்வதில்லை. ரட்சிப்பின் வாசலுக்கு உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல? முயற்சி எடுக்கிறது இல்லை. இது போலதான் இந்த கழுதினுடைய நிலைமை. வாசல்ல நிக்குது, ஆனா என்ன செய்ய முடியல? உள்ள வர முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும், அப்பதான் அவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, வாசல் அருகே நிற்கிற அநேக மக்களை நாம் காண்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே பெரிய பெரிய ஊழியர்களை கூட நாம் காண்கிறோம். என்ன? வாசல் அருகே நிற்கிறாங்க. வாசல் அருகே தான் நிற்கிறாங்க, உள்ள போக முடியல. எத்தனையோ போதகமார்கள், எத்தனையோ விசுவாசிகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்ன செய்யறாங்க? வாசல் அருகே தான் நிற்கிறாங்க. ஆனா திறந்து உள்ள போக முடியல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க வாசல் வரல வந்துட்டோம், வாசல்ல வந்துட்டு இனிமே என்ன செய்ய போறோம்? உள்ள போறோம். நம்முடைய நிலைமை என்ன? உன் ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? நீ ரட்சிப்பின் வாசல் வழியே உட்பிரவேசிக்கிறாயா? உட்பிரவேசிக்க ஆசைப்படுகிறாயா இல்லையா? சிந்திக்க வேண்டும். இந்த கழுத நிலைமை அதுதான். வாசல்ல நிக்குது, ஆனா வாசல் திறக்கல. வாசல் என்ன செய்யல? இந்த கழுதைக்கு திறக்கப்படவில்லை. நம்முடைய நிலைமை கூட அப்படித்தான் இருக்கிறது. ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம், அநேக நாட்களாய் வந்து கொண்டிருக்கிறோம், அநேக வருடங்களாய் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெறாதவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாதானே உள்ள வர முடியும், ஆண்டவரோட நாம ஐக்கியம் கொள்ள முடியும், ஆண்டவரோட வாழ முடியும், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டு சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். பாருங்க, வாசல் படியில் ஆண்டவர் தட்டுறாரு. ஆனா நீ உள்ள வர்றதுக்கு என்ன செய்யற? தயங்குற. வாசல்லையே நிற்க கூடாது. நாம தயவுசெய்து அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஸ்லாகியத்தை இந்த நாளிலே நமக்கு அருள் இருக்கிறார். இந்த நாளிலாகலும் என்ன செய்யணும்? ரட்சிப்பை அனுபவிக்க வேண்டும். அந்த வாசல் திறந்து, ரட்சிப்பின் வாசலை திறந்து என்ன செய்யணும்? உட்பிரவேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, 4வது ஒரு காரியம், 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை பார்த்தீங்களா? நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு மனுஷன் ஆலயத்திற்கு வரும்பொழுது, தன் நிலைமையை அறிந்து தேவனிடத்தில் சேரும் பொழுது, அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் பெரிய இவருப்பா, இவர் கோயிலுக்கு போகிறாரு, இவர் என்னமோ பெரிய பக்தன் ஆயிட்டாரு,
ஒரு தடைகள் வரும். நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும் பொழுது இந்த உலகத்தின் மூலமாக அநேக தடைகள் நமக்கு வரும். நம்முடைய குடும்பத்தின் மூலமாக அநேக தடைகள் வரும். சாதாரண காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஒரு மனிதனுடைய கட்டுகளை அழிப்பது, ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்துவது, ஒரு மனிதனை தேவனுக்குள் அழைத்து கொண்டு வருவது சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகம் நம்ம என்ன செய்யாது, சாதாரணமாக விட்டுறாது. ஏதாவது ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நிர்பந்தம் நமக்கு வரும், ஒரு தடை நமக்கு வரும். கர்த்தருடைய காரியங்களுக்குள் ஈடுபடும் பொழுதுதான் நமக்கு என்ன வரும், அநேக தடைகள் வரும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த தடையை கூட மீறி ஊழியக்காரர் என்ன செஞ்சாங்க, அந்த கழுதையின் கட்டை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பதில் சொன்னாங்க. என்னென்ன பதில் சொன்னாங்க? இது ஆண்டவருக்கு தேவை. பிரியமானவர்களே, நீயும் ஆண்டவருக்கு தேவை, நீயும் தேவனுக்கு தேவை. அதற்காக தான் உன் கட்டுகளை தேவன் அவிழ்க்கிறார். நீ கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் வாழ்க்கை மாற வேண்டும், உன் குடும்பத்தின் நிலைமை மாற வேண்டும் என்பதற்கு தான் தேவன் உன் கட்டுகளை ஊழியக்காரர்கள் மூலமாக அவிழ்க்கிறார். பிரியமானவர்களே, 5வது ஒரு காரியம் பாருங்க, வாசிங்க. அதே 5வது வசனத்தை 7வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, 5வது காரியம், நீ தேவனுக்கென்று பயன்பட வேண்டும், நீ தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். இந்த கழுதையானது தேவனுக்கென்று பயன்படுகிற ஒரு கழுதையாக மாறினது. பிரியமானவர்களே, அந்த காலத்தில் யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக இந்த கழுதை இருந்தது. காரணம் என்னவென்றால், யூத ராஜாக்கள் மாத்திரம்தான் அந்த காலத்திலே கழுதையை பயன்படுத்தினார்கள். மற்ற ராஜாக்கள் குதிரைகளை பயன்படுத்தினார்கள். யூதர்கள் தான் என்ன செய்வாங்க, கழுதையை பயன்படுத்தினார்கள். தாவீது ராஜா கூட கழுதை தான் பயன்படுத்தினார். பாருங்க, வேதத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் சேவகரை கூட்டிக் கொண்டு சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். போதும். 38 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? ஒரு ராஜா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாக அது காணப்பட்டது. பிரியமானவர்களே, யூத ராஜா ஆக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும், கழுதையின் மீது ஏற வேண்டும். யூத ராஜா தான் அந்த கழுதையின் மீது வலம் வருவார் அந்த காலத்திலே. இன்னொரு நிகழ்ச்சி கூட பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள், 2 ராஜாக்கள் 9:13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:13. 2 ராஜாக்கள் 9:13. அப்பொழுது தீவிரமாய் யெகூ ராஜாவானான் என்று இவனை கூட என்ன செஞ்சாங்க, கழுதையின் மேல் ஏற்றினார்கள். யெகூ, பாருங்க, ராஜாக்கள் தான் அந்த கழுதையின் மீது வலம் வருவார்கள். அதுபோலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு ராஜாவாக அங்கே பிரவேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு ராஜா. அவர் யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அந்த கழுதை. அவர் ராஜாவாக அங்கு கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அந்த கழுதை ஒரு தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கழுதையாக அது இருந்தது. நீயும் நானும் தேவனுக்கென்று பயன்படுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும்.
நீயும் நானும் தேவன் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த 5 காரியங்களை தான் இங்கே தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன சும்மா ஒரு ஓலை எடுத்துன்னு போகிறோம், எதுக்கு எடுத்துன்னு போகிறோம் பாருங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், எருசலேமுக்குள்ளே போகும்போது இப்போ இருக்கிற தலைவர் மாதிரி இல்லையாம், அவர் மாஸ் என்ட்ரி கொடுத்தாராம். என்ன என்ட்ரி கொடுத்தாராம்? எருசலேமில் மாஸ் என்ட்ரி கொடுத்தாராம். அவர் பின்னாடி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஜனம் இருந்தாங்களாம், வேத வல்லுநர் சொல்கிறாங்க. எந்த மாநாட்டுக்கு அது வராங்களா? 2.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வராங்களா? யாரெல்லாம் காலியாக இருக்கும் கூட்டங்களில். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பின்னாடியே 2.5 லட்சம் பேர் வந்தாங்களாம். முன்னாடி வர்ற ஜனங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் இருப்பாங்களாம். மொத்தம் எத்தனை பேர்? முன்னாடி எதிர்கொண்டு வர்ற ஜனம் ஒரு 1 லட்சம் இருந்துதான். எருசலேமில் இருந்து வர்ற ஜனம் 3.5 லட்சம் பேர் அங்கே. அதான் சொல்றாரு ஒருத்தர், ஒரு ஊழியர், மாஸ் என்ட்ரி கொடுத்தார் ஆண்டவர். எப்படி மாஸ் என்ட்ரி? அது மாதிரி யாருமே கொடுத்ததில்லை. காரணம் என்னவென்றால், யூதர்கள் ரோமராஜ்யத்திற்கு அடிமையாக வாழ்ந்த நாட்கள் அவை. எனவே நாம இயேசு கிறிஸ்துவை தலைவராக்கினால் இவர் நம்மை ரட்சிப்பார், இந்த ஜனத்து கூட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார் சொல்லி யூதர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால்தான் அவ்வளோ ஜனம் மாஸ் காட்டினாங்க அங்க. அதுதான் அவர்களுடைய நோக்கம். இவரை ராஜாவாக்கி அப்படியாக என்ன செய்யணும், யூதர்கள் விடுதலை பெற வேண்டும் ரோமராஜ்யத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டு போனார்கள். ஆனால் அவருடைய ராஜ்யம் வேறு, இந்த உலகத்தின் ராஜ்யம் வேறு. பாருங்க, ஆண்டவர் எருசலேமில் உள்ள போகும்போது 2 வழி இருக்குமா. வலது பக்கமாக போனா பிலாத்தினுடைய அரண்மனை, இடது பக்கம் போனா தேவாலயம். 2 வழி இருந்துதான். இவர் என்ட்ரி பண்றதுக்குள்ள திங்க் பண்றாராம். என்ன பண்றாராம், இந்த சைடு போலாமா அந்த சைடு போலாமா. வலது பக்கம் போனா அரண்மனை கோட்டை பிடிச்சிடலாம். அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடுவாரு, ராஜாவாய் மாறிடுவார். உலகத்துக்கு ராஜாவா மாறிடுவார், அந்த யூத ஜனத்துக்கு ராஜாவா மாறிடுவார். தேவாலயத்திற்கு போனால் ஆட்டுக்குட்டியாக மாறிவிடுவார், பலியிடப்படுகின்ற ஆட்டுக்குட்டியாக மாறிவிடுவார். காரணம் என்னவென்றால், இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது பலி கொடுக்கின்ற ஆடுகளை பரிசோதிக்கின்ற ஒரு நாளாக இருந்தது. அது பாருங்க, யூதர்கள் பஸ்கா பண்டிகைக்கு பலி செலுத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, பரிசோதிப்பாங்களாம். கொண்டு போய் இது நல்ல ஆடா இல்லை கெட்ட ஆடான்னு சொல்லி பரிசோதிப்பாங்களாம். அப்படி பரிசோதிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள் கொண்டு செல்லப்பட்டார். அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக, பலியாக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் எருசலேமுக்குள் சென்றார். பிரியமானவர்களே, பாருங்க, வலது பக்கம் திரும்பினா அரண்மனை பிடிக்கலாம், ராஜாவாயிடலாம், யூதருக்கு விடுதலை கொடுத்துடலாம், எருசலேமில் ராஜா ஆயிட்டு என்ன செய்யலாம், அரசாளலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் தெரிந்து கொண்டது தேவாலயம். இடது பக்கமாக திரும்பி அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். அவருடைய ராஜ்யம் வேறு, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வேறு. பாருங்க, பரிசேயர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. அவ்வளோ ஜனம். அவன் என்ன சொல்றான், அவ்வளோ ஜனத்தை பார்த்து பரிசேயர்கள், உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. அப்ப பாருங்க, எவ்வளவு ஜனம் வந்திருக்கு இயேசு கிறிஸ்து பின்னாடி. ஒரு நிமிஷத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த ராஜ்யத்தை பிடித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது அல்ல, தேவனுடைய நோக்கம் அது அல்ல. இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு மீட்பை உண்டாக்கும்படியாக, அடிமைப்பட்டிருக்கிற மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் கடந்து போனார். பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யம் வேறு. அவர் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்காக வரவில்லை, தேவ ராஜ்யத்திற்காக வந்தார். பாருங்க, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு சில நூற்றாண்டுகள், 1ஆம் நூற்றாண்டு கழித்து நினைக்கிறேன்,
அதன் பிறகு ரோம ராஜ்யத்தை ஆளும்படியாக கான்ஸ்டன்டினோபிள் என்கின்ற ஒரு மனிதர் வந்தார். அந்த ரோம ராஜ்யத்தை அழித்துவிட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போ உலகம் முழுதுமாக என்ன ராஜ்யம் இருக்குது? கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்காக வரவில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமி எங்கும் பரவ வேண்டும், கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் எருசலேமிலே அவர் கடந்து சென்றார். இந்த குருத்தோலைகள் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. எதற்கு? அவர் வாழ்க. பாருங்க, இந்த குருத்தோலை புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இது காணப்படவில்லை. இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நின்று தொன்று தொட்டு வருகின்ற ஒரு காரியமாக தான் இது காணப்படுகிறது. லேவியராகமம் 23 அதிகாரம் 40 வசனத்தை ஒரு வாசிங்க. லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே பேரிச்சம் ஓலைகளையும் என்னது ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து, போதும், பேரிச்சம் ஓலைகளை தேவனிடத்திலே கொண்டு வந்து அசைவாட்ட வேண்டும். அலரி செடின்னு சொல்றாங்க. அது என்னது? ஆற்றல் இலைகளை கொண்டு வந்துன்னு சொல்றாங்க. அது அலரி செடின்றாங்க. பாருங்க, பேரிச்சம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பா இருக்கும். பேரிச்சம் பார்த்தீங்கன்னா, பேரிச்சம் காய் காய்க்கும் போது எப்படி இருக்கும்? பச்சை பசேல் செழிப்பா இருக்கும். ஆனால் அந்த அலரி செடி பார்த்தீங்கன்னா மூஞ்சி தொங்கின மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா அலரி செடியெல்லாம்? நீங்கள் போய் பாருங்க கூகுளெல்லாம், அப்படியே ஒரு மாதிரி தொங்கனமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ஒரு தேவனுடைய சபையிலே வருகிற மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியுள்ள மக்களும் அங்கு வர வேண்டும், துன்பப்படுகிற மக்களும் அந்த இடத்திற்கு வர வேண்டும், கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களும் அங்கே வர வேண்டும். பிரியமானவர்களே, எல்லோரையும் நேசிப்பதற்காக தான் ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நாம் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் மாத்திரம் தேவனை ஆராதிக்க வருகிறோமா? இல்லை என்றால் நாம் துன்பத்திலே மாத்திரம் இருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்க வருகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் இரண்டு பேரையுமே நேசிக்கிறார். நீ சந்தோஷமாக தேவனிடத்தில் வந்தாலும் உன்னை நேசிக்கிறார். நீ துன்பத்திலே, துயரத்திலே, பிரச்சனைகளிலே இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவர்களையும் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டு அடையாளங்கள் இங்கே நமக்கு காணப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்திலே நாம் சபைக்கு வரும்பொழுது சந்தோஷமாக வந்தாலும் துக்கமாக துயரமாக வந்தாலும் எல்லோரையும் அவர் என்ன செய்கிறார்? இயேசு நேசிக்கிறவராகவே காணப்படுகிறார். இந்த அடையாளங்கள் தான் இந்த இரண்டு அடையாளங்களாய் காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியம், ஆடையை குறித்து நாம் வாசித்தோம். அந்த கழுதையை அவர்கள் கொண்டு வந்து ஆடைகளை பரப்பினார்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 ராஜாக்கள் 9:13 ஒரு ராஜா ஆகிற ஒரு மனிதன் கழுதையின் மேல் ஏறும் பொழுது அந்த கழுதையின் மேல் என்ன செய்கிறாங்க? ஆடைகளை போடுறாங்க. அதே போல் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பவனி வரும் பொழுது அந்த கழுதையின் மீது ஆடைகளை போடுகிறார்கள். பாருங்க, யூதர்கள் சாதாரணமாக தங்களுடைய ஆடைகளை கயற்ற மாட்டாங்க. யூதர்கள் சாதாரணமாக தங்களுடைய ஆடைகள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? கயற்ற மாட்டாங்களாம். யாரை தங்களுக்கு ராஜாவாக, யாரை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாகத்தான் தங்களுடைய ஆடைகளை கயற்றி விரிப்பார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு ராஜாவாக வந்தார், ராஜாவாக வலம் வந்தார், சாந்தமுள்ள ராஜாவாக வந்தார். ஆனால் அவருடைய 2ஆம் வருகையிலே கழுதையின் மீது வரமாட்டார். என்ன போட்டிருக்கிறது? வெள்ளை குதிரையின் மீது வருவார். வெள்ளை குதிரையின் மீது ராஜாவாக வருகிறார். அந்த ராஜாவுக்கு எதிராக நாம் நிற்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த ராஜாவை எதிர்கொள்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை அவருக்கு முன்பாக விரிக்க வேண்டும். அந்த ராஜாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தாழ்மை வேண்டும். பிரியமானவர்களே, அந்த தாழ்மையை காட்டுகிறது. யூதர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அந்த கழுதையின் மீது விரித்தார்கள். அவர் போகிற சாலைகளிலே அதை விரித்தார்கள். காரணம் எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. நாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது ஒரு காரியத்தை
வாசித்து நாம் முடிக்கலாம். பவனி குறித்து நான் சொன்னேன். பாருங்க, அவர் வரும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் அவரோடு வந்தாங்க. இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு மாபெரும் பவனி சென்று கொண்டிருக்கும். இந்த குருத்தோலை ஞாயிறில் மாபெரும் பவனி சென்று கொண்டிருக்கும். அது என்ன சொல்றாங்க? தேவனுக்கு மகிமை. அவங்க சொன்ன காரியம் என்னன்னா 118 சங்கீதம் 25ஆம் வசனம் தான் அவர்கள் அங்கே சொன்னாங்க. வாசிங்க. 5 ஜனம் என்ன சொன்னாங்க பாருங்க. கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும் என்ற வார்த்தை இந்த சங்கீத புஸ்தகம் 118 25 இருக்கிற காரியம் ஈப்ரு மொழியில் பார்க்கும் பொழுது ஓசன்னா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓசன்னா என்கின்ற ஒரு பதம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த காரியத்தை நாம் சொல்றோம். இங்கே ஓசன்னான்னு சொல்றோம். போகும்போது என்ன சொல்றோம்? ஓசன்னா ஓசன்னான்ற என்ன? கர்த்தாவே எங்களை ரட்சியும். இன்னொரு வேதத்தில் என்ன சொல்லப்படுது? கர்த்தாவே எங்களை உடனடியாக ரட்சியும். உடனடியாக எங்களை ரட்சியும். காரணம் என்ன? அப்படிப்பட்ட துன்பத்திலே இந்த யூத மக்கள் சிக்கி கொண்டிருந்தார்கள். இப்போ நமக்கும் ரட்சிப்பு தேவைப்படுகிறது பிரியமானவர்களே. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த நாளிலாகிலும் என்னை என்ன செய்யணும்? ரட்சிக்கணும் ஆண்டவர். என் பாவத்திலிருந்து, நான் கட்டப்பட்டுகிற காரியங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். என் பிரச்சனை இதுதான் ஆண்டவரே. நான் இந்த நோக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனையிலே கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை நீர் என்ன செய்யணும்? விடுதலை செய்யும் ஆண்டவரே. விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் உரத்த சத்தமாய் அந்த ஜனம் கூப்பிட்டாங்களா? என்ன கூப்பிட்டாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். அதுதான் நம்ம என்ன செய்றோம்? ஓசன்னா ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே. அதுதான் பாடணும். இப்போ நம்ம ஓசன்னா பாடுவோம். ஓசன்னான்னு சொல்லின்னு வந்தோம். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும். பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களை இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரியங்கள்? 1, கழுதை, கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை, அதனுடைய காரியங்கள். குருத்தோலை குறித்து ஒரு காரியங்கள், ஆடையை குறித்து ஒரு காரியங்கள், பவனியை குறித்து ஒரு காரியம். இந்த 4 காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே எங்களை ரட்சியும். இந்த நாளில் கூட தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவ்வளவு நாள் நீங்கள் இந்த ரட்சிப்பை தள்ளி வைத்திருந்தாலும், ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வாசல் அருகே நீ நின்றிருந்தாலும், இந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும்? வாசலை திறந்து நீ உள்ளே வர வேண்டும். அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்கள் மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த சபையிலே ஒரு மாபெரும் ரட்சிப்பை, ஒரு எழுப்புதலை நீர் கொண்டு வரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே 4 காரியங்களை குறித்து தியானித்து கொண்டோம். ஆண்டவரே, கழுதை குறித்து, குருத்தோலை குறித்து, ஆண்டவரே, இன்னும் அந்த ஆடைகளை குறித்து, பவனியை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, நிச்சயமாக இதெல்லாம் எதற்காக என்றால் எங்களுடைய ரட்சிப்புக்காக இதை நீர் செய்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.